நண்பர்கள் அனைவருக்குமே வணக்கங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரி மயிலம் வழியாக கூட்டேரிப்பட்டு செல்லக்கூடிய சாலையில் பரங்கனி ஜங்ஷனு, கரசானூர் ஜங்ஷனு, அப்புறம் பார்த்திங்கன்னா தொல்லமூர் ஜங்ஷன்லாம் இருக்குது. அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபீடு பிரேக் இந்த மாதிரி போட்டிருக்காங்க. இந்த ஃபீடு பிரேக்கில் சில புத்திசாலிகள், சுயநலத்திற்காகவே வாழக்கூடிய புத்திசாலிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, 3 இன்ச்சு ஆணிங்க, 3 இன்ச்சு ஆணியை ஃபீடு பிரேக்கில் போட்டு பஞ்சர் ஆச்சுன்னா சந்தோஷப்பட்டு அவங்க சுயநல லாபத்துக்காக 3 இன்ச்சு ஆணி இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். நான் இப்போ பாருங்கள், உங்களுக்கு எத்தனை ஆணி எடுத்து காட்டுறேன்னு பாருங்கள். இப்போ இந்த பக்கத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவங்களுடைய சுயநலத்திற்காக என்ன பண்ணுறாங்கன்னா, ஆணியை வேணும்னே பொறிக்கிங்க பாருங்கள். இந்த மாதிரி எல்லா ஃபீடு பிரேக்குமே பொறுக்கி நான் எடுத்துட்டேன். இப்போ ஏன் இதை நான் இந்த பதிவாக போடுறேன்னா, இதனால் எனக்கு லைட்ஸ்லாம் தேவையில்லைங்க. லைட்லாம் நீங்கள் யாரும் எனக்கு போடவே வேணாம். இங்கே பாருங்கள், இருக்கிறதுலே பாருங்களேன், ஒரு பெரிய ஆணி 3 இன்ச் ஆணி. இங்கே பாருங்கள். அடுத்தது இங்கே பாருங்கள், வெல்டிங் ராடு பீஸ்லாம் இங்கே வர வேண்டிய வேலையே இல்லை. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இங்கே பாருங்கள், வெல்டிங் ராடு. இந்த வெல்டிங் அடிச்சதெல்லாம் ரோட்டில் எப்படிங்க வரும்? 3 இன்ச் ஆணி, புது ஆணிங்க, புது ஆணி 3 இன்ச் ஆணி. இன்னும் என்னென்னலாம் ரோட்டில் கிடக்குதுன்னு பார்ப்போம். ஒரு ஃபீடு பிரேக்லேயும் இங்கே பாருங்கள், இதெல்லாம் பரவாயில்ல, இது இயற்கையாக வரக்கூடியது தான், சரிங்களா? ஆனால் இந்த 3 இன்ச் ஆணி, இந்த வெல்டிங் ராடெல்லாம் வேணும்னே சில பஞ்சர் கடைக்காரர்கள் போடக்கூடிய சரி செயலுங்க. இது ஃபீடு பிரேக்கில் நீங்கள் ஸ்லோவாக வந்தாலும் சரி, ஃபாஸ்ட்டாக வந்தாலும் சரி, உங்கள் டயர் பஞ்சர் ஆகிறது உறுதி, சரிங்களா? இதை நான் பல டைம் பொறுக்கி போட்டிருக்கேன். இதில் வேறு ஒருத்தர் சொல்கிறாரு, நான் என்னமோ இதை காயலாங்காடிக்கு பொறுக்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு, ஏப்பா ஓரமாக போய் பொறுக்குப்பா, கார் போகுதில்ல அப்படின்னு சொல்கிறார். அந்த ஆளுக்கு தெரியணும், புத்தி எட்டணும். அவன் கார் பஞ்சர் ஆகி போகிற வேலை நின்று போச்சுன்னா என்ன பண்ணுவான்? ஒரு நிமிஷம் பிரேக் அடிக்கிறதுக்கு யோசிக்கிறான். பஞ்சர் ஆகி 4 டயருமே பஞ்சர் ஆனால் என்ன பண்ணுவான்? இது எத்தனையோ தடவை நம்ம இது பொறுக்கி போட்டுக்கிட்டுருக்கோம். இந்த பஞ்சர் கடைக்காரர்கள் பகல் நேரத்தில் பஞ்சர் ஓட்டுவாங்கங்க, நைட் நேரத்தில் பஞ்சர் ஓட்டுவாங்களா சொல்லுங்கள்? வீல் கம்பி இதெல்லாம் பாருங்கள், கரலாக தெரியும் பாருங்கள். பஞ்சர் கடையிலேருந்து எடுத்து வந்து சைக்கிள் வர வீல் கம்பி தான் அதெல்லாம். பகல் நேரத்தில் பஞ்சர் ஓட்டுவாங்க, இரவு நேரத்தில் பஞ்சர் ஓட்டுவாங்களா? எமர்ஜென்சிக்கு போகிறோம், சில பேர் வேலைக்கு போவாங்க, எல்லாமே பாதிக்கப்படும். இங்கே பாருங்கள், முழுக்க பஞ்சர் கடை ஜாமான் தான். இங்கே பாருங்கள், லாக்கு எல்லாமே கிடக்குது. நண்பர்கள் தயவு செஞ்சு ஃபீடு பிரேக்கில் ஸ்லோவாக போகிறது மட்டும் இல்லை, ஃபீடு பிரேக்கில் இறங்கி பைக்கில் போகிறவங்களா தான் சரி, காரில் போகிறவங்க ஒரு நிமிஷம் பார்த்து எடுத்து போட்டு கூட போங்க. ஃபீடு பிரேக்கில் ஓரமாக போனீங்கன்னா பைக்காரங்களுக்கு செம சேதாரம் இருக்குது. அவங்களுடைய மெயின் டார்கெட்டே பைக் தான். பார்த்துக்குங்க, ஆணியை பார்த்துக்குங்க. ஏதோ பதிவு போடுறேன், முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சில பஞ்சர் கடைக்காரர்கள் இந்த மாதிரி செயல் செய்கிறதுக்கு முன்னாடி போர்டும் வச்சுருங்க, பஞ்சர் ஓட்டுறதுக்கு நம்பரும் கொடுத்துருங்க, வந்து நீங்களே ஒட்டி கொடுத்துட்டு போங்க. எல்லா லேடிஸ்லாம் வண்டி ஓட்டுறாங்க இந்த காலத்தில், தனியாக இரவு நேரத்தில் பயணம் பண்ணுறாங்க. எல்லோரும் கூடயும் எல்லோரும் துணையாக வர மாட்டாங்க, சரிங்களா? நீங்கள் மாட்டுன்னு ஆணியை போட்டு உங்கள் கடையில் உட்காந்துப்பீங்க. இங்கே பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் போட்டு நீங்கள் கடையில் உட்காந்துப்பீங்க. பஞ்சர் ஆச்சுன்னா தள்ளிட்டு போகிறது யார்? சில அயோக்கியமான பஞ்சர் கடைக்காரர்களை தான் பேசுகிறேன். எல்லா பஞ்சர் கடைக்காரையும் சொல்லலை, தவறாக யாரையும் சொல்லலை. பார்த்துக்குங்க. ஃபீடு பிரேக் இதே தான். எவ்வளவு பாருங்கள், பொறுக்கிக்கிட்டே இருக்கலாம். இதெல்லாம் கூட இந்த ஹைவே டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்க ஒரு ஃபீடு பிரேக் பொறுக்கி போடலாம். எனக்கு கேட்டால் சட்டப்படி இந்த ஃபீடு பிரேக்கே தேவையில்லை, எடுத்துருங்க. இதனால் யாரும் பயனடைஞ்சதெல்லாம் கிடையாது. எத்தனையோ பேர் ஆக்சிடென்ட் தான் ஆகுது.